வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற நல்லூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. அவரோட அப்பாவை நடிச்சிருக்கிறவர் தான் ஜார்ஜ் மரியன் சாரு. அவர் ஒரு கட்சியில் பயங்கரமான தீவிரமான தொண்டனா செயல்பட்டு இருக்காரு. அவங்க ஊர்ல இவர் யாரை நோக்கி கை காட்டுறாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கட்சியில அவர் ஒரு செல்வாக்கான ஆளா இருக்காரு. அதாவது கட்சி துண்டு இல்லாம வெளியிலேயே போக மாட்டாரு. அப்படி ஒரு விசுவாசம் அவர் கட்சி மேல வச்சிருப்பாரு. அதாவது ஒரு காலகட்டத்தில் அங்க நடக்கிற உள்ளாட்சி தேர்தல் அவரோட நண்பர் தான் போட்டி போடுவாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் கட்சிக்கு ஆதரவாக தான் நம்மால் நிற்பாரு. அதனால ஒரு நண்பர் தோத்துருவார். இதனால ஃப்ரெண்ட்ஷிப்பே அவங்களுக்கு கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு அவர் கட்சியை நேசிப்பாரு அப்படின்னு தான் காட்டுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா 40 வருஷமா இந்த கட்சிக்காக உழைச்சவரு தானும் தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த கட்சியில இருந்து சீட்டு கொடுக்கல. ஏன் அப்படின்னா நீங்க கட்சியில ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான். ஆனா நீங்க எலெக்ஷன்ல நின்னா நீங்க ஜெயிக்க முடியுமா? ஏன்னா உங்களால செலவு பண்ண முடியாது. இன்னைக்கு கட்சியில நீங்க செல்வாக்கான ஆள் அப்படிங்கறத விட எலெக்ஷன்ல நின்னா ஜெயிக்கணும். ஏன்னா யார் பணம் செலவு பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்காம போச்சுன்னா கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு சீட்டு கொடுக்காம மறுத்துறாங்க. இதனால அவருக்கு பயங்கரமான அவமானம் வந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்ப அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ஹீரோ பஞ்சாயத்து தலைவர் போஸ்டுக்கு போட்டி போடுறாரு. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி நிக்குது. அதுவும் ஒரு சுயேட்சையா தான் போட்டி போடுறாரு. இதனால ஒரு வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, அதாவது அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிற ஒருத்தனோட வாழ்க்கையில அரசியல் உள்ள வருது. கடைசியில் அவர் என்ன முடிவெடுத்தாரு, அவங்க அப்பாவுக்கு நடந்த அவமானம்லாம் என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப பரபரப்பா ரியலிஸ்டிக்கா சொல்லியிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ஹீரோட அப்பா, ஹீரோட லைஃப், அப்புறமே லவ் இப்படின்னே போயிடுது. செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு ட்விஸ்ட் நமக்கு மெட்ராஸ் படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இதுல நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இப்ப அரசியல் நிலவரம் என்ன இருக்கு அது அப்படியே பிரதிபலிக்குது. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் இந்த படத்துல இன்னைக்கு இருக்கிற அரசியல் அப்படியே எடுத்து காட்டினது ரொம்ப சிறப்பா இருந்தது. முக்கியமா இதுல நடிச்ச நடிகர்கள்லாம் சிறப்பாவே நடிச்சிருந்தாங்க. இதுல வர நடராசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தான் நம்ம ஹீரோ நடிச்சிருக்காரு. அதுல பர்ஃபெக்டா அவர் ஃபிட் ஆகுறாரு. முக்கியமா லவ்ல பிரேக்கப் ஆகுறது, அப்புறம் தன்னோட மாமாவை நடிச்சிருக்கிற பாவல் நவநீதன் அவர் பேசுற ஒரு காட்சி எல்லாமே சூப்பரா இருந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் மரியன் சார் இதுல ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அது கட்சிக்கு விசுவாசமான ஒரு தொண்டன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் அது. அதாவது அவர் கட்சிக்கு தீவிர தொண்டனா இருந்துட்டு போயிட்டு வாய்ப்பு கேட்கிறாருல, அந்த இடத்துல அவர் நடிச்ச விதம்லாம் சூப்பரா இருந்தது. நம்ம ஹீரோ கோபப்பட்டு நடிக்கிறது எல்லாத்துலயுமே சிறப்பா நடிச்சிடறாரு. ஆனா அந்த காதல் காட்சிகளை நடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா நடிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. முக்கியமா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய டயலாக் பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த இடத்துல சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு பெருசா இதுல ரோல் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சாங்ல மட்டும் தான் வர்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள் அவங்களுக்குன்னு ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் அவங்க ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதோட சினிமாட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா இருந்தது. பின்னணி இசை அப்புறம் பாடல்கள் எல்லாமே படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட இயக்குனர் இதுக்கு முன்னாடி சேத்துமன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற அந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது சேத்துமான் கதையை விட இந்த கதையை கொஞ்சம் கமர்ஷியலா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதாவது அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு டோட்டலா சம்பந்தமே இல்ல. அதாவது சட்டமன்ற தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலை விட மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் தான். அந்த கதைக்களத்தை கையில் எடுத்தவர் அதுக்கு சரியான திரைக்கதை அமைச்சிருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். மொத்தத்துல உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் அடிமட்ட அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்ட ட்ரை பண்ணிருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு தடவை போயிட்டு தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.